கோபாலா. ஏன் சார்? என்ன பண்ற? பீடி குடிக்கிறேன். என்ன பீடி? சாந்தி பீடி. என்ன சாந்தி? டிஸ்கோ சாந்தி. யோ, இங்க என்ன வித்தியா காட்டுறோம்? சார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. தெரியுமே, டிஸ்கோ சாந்தின்னு சொன்ன உடனே உணர்ச்சி வசப்பட்டுருவீங்களே. போய் ஒரு குழந்தைய டிஃபன் சாப்பிட கூட்டிட்டு வா. அதை வச்சு ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இது நான் கண்டுபிடிக்கிறேன். துர்கா, டிஃபன் ரெடி, வா சாப்பிட போலாம். நீ புதுசே, உனக்கு தெரியாது. என்னம்மா? டாடி வந்து பூவிக்கிட்டா சாப்பிடுவேன். கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க பூவோட போகுது, அதாயா ஒரிஜினல். பூவோட போனா அது ஒரிஜினலா? அங்க பாருங்க. சார், பூவை வச்சு குழந்தைய கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்களே, அது ரெண்டும் சேர்ந்து நம்ம காதல பூ வச்சிருச்சியா? பாப்பா, சுத்தமான நெய்யில செஞ்ச சுவையான பொங்கல் சாப்பிடுமா. பொங்கல்னா இது பொங்கல். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. கணக்கு பண்ணா, இங்க வந்து பாருங்க. கணக்கு பண்ணா, இது சாமிக்கு டெஸ்ட் பண்ணது போதுல. கணக்கு பண்ணா, எனக்கு பசிக்கல, எனக்கு கீழே கொடுங்க. துர்கா, வாம்மா வா. யோ, சந்தேகமே இல்லையா, இதாயா ஒரிஜினல் துர்கா? அப்படியா? ஆமாயா, குழந்தையும் தெய்வம் ஒண்ணியா, அதான் மறக்காம செய்யுது. ரொம்ப அவசரப்படாதீங்க, அடுத்தது வருது. பாப்பா, டிஃபன் சாப்பிடுவாமா? என்ன டிஃபன்? பொங்கல். பொங்கலா? அப்ப நிறைய கலை போடுறேன். இந்த டேலாக்கு ஏற்கனவே கேட்டுமா இருக்கா? அண்ட் வந்ததும் இதே நீலா. எப்பனது போதுல, எனக்கு பத்திக்கல, நான் வரேன். ஐயோ ஐயோ. சார், இப்ப என்ன சொல்றீங்க? குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதானுங்களா? இல்லையா, குழந்தையும் குழப்பமும் ஒண்ணியா. இது தீராதையா, தீராது. கூடிய சீக்கிரம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கு. எம்மா எப்பா, ஐயோ ஐயோ. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதுதான் டூப்ளிகேட், இதுதான் ஒரிஜினல். இது ஒரிஜினல், இதுவும் ஒரிஜினல். இது ஒரிஜினல், எது ஒரிஜினல், எது ஒரிஜினல், எது ஒரிஜினல். கணக்கு எழுதலான்னு பார்த்தா பேனா ரெண்டா இருக்கு, கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா வீட்டுல பொண்டாட்டி ரெண்டா இருக்காங்க, கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இங்க குழந்தைங்களும் ரெண்டா இருக்கு. என் வாழ்க்கையே ரெட்ட வாழ்க்கையா போயிருச்சே. ஐயோ. என்னம்மா? பேங்க் போலியா? நடந்துதாமா போகணும். ஏன் நடந்து போகணும்? அது பஸ்ஸுக்கு காசு இல்லம்மா. பஸ்ஸு காசுடி, கிசுக்கு காசு. என்ன வட்டுமா? கேள்வியும் அதே கேள்வி, குரலும் அதே குரல். துர்கா. ஹலோ கணக்கு பண்ணா. ஏமா, நாம என்ன கிரிக்கெட்டா விளையாடுறோம்? கேட்ச் பிடிக்கிறதுக்கு நான் என்ன கபில் தேவா? நீங்க கபில் தேவா கணக்கு பண்ணா. ஆமா, இது காலேஜ் ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இதுல ஆரஞ்சு 11 சொல்றா இருக்கும். இது எப்படி இருக்கு? எவு 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 எவு.
நான் தாமா அப்பா. வாமா மல்லிகா. மல்லிகா 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 நில்லுமா மல்லிகா. இன்னொரு தடவை தப்பி போக முயற்சி பண்ண குழந்தை உயிரோட இருக்காது. மல்லிகா சாதனை கலெக்டர் பரிசு வழங்கினார். காரைக்குடி அழகப்பா பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடந்தது. அப்பொழுது எல்லா பாடத்திலும் முதல் மதிப்பெண் வாங்கிய மல்லிகாவுக்கு கலெக்டர் முதல் பரிசு வழங்கினார். அப்படியா? கால்குலேஷன் கால்குலேஷன். ஐயோ ஐயோ ஐயோ, கால்குலேஷன் நாடி கங்கராஜுலேஷன். டீக்கே சரி, ஏதோ ஒண்ணு. இத கொண்டு போய் அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடு. சரி நாடி. நாடி இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சீங்க? கணக்கு சொல்லுங்க. எழுதணுமா? வருமானம் 7 ரூபாய், செலவு 10 ரூபாய். என்ன நாடி கவர்மெண்ட் வஜ்ஜன்மான் சொல்றீங்க? என்னமா பண்றது? 10 ரூபாய்க்கு சாக் பீஸும் கலர் பவுடர் வாங்கினேன். நான் போடுறதோ சாமி படம். அதை பார்த்துட்டு அவன் கன்னத்துல போட்டுக்கிறானே தவிர காசை போட மாட்டேங்கிறானே. அப்படினா நான் டாக்டர் படிக்கிறது எப்படி? நான் பிச்சை எடுத்தாது உன்னை படிக்க வைப்பமா. நீ நல்லா படிக்கணும். என்ன இவ்வளவு பணத்தை போடுறீங்க? முதல்ல அதை கையில எடுயா. சில்லறைய பார்த்தா பொறுக்குறீங்க, நோட்டை பார்த்தா மிரள்றீங்க. இந்தியா ஏன் இன்னும் 7 நாடா இருக்குன்னு இப்பதான் புரியுது. என்ன பண்றது? பாரத மாதா பணக்கார விபச்சாரியா இருக்கிறத விட ஏழை பத்தினியா இருக்கத்தான் விரும்புறா. இப்படி ஒரு பணக்கட்டை நான் பார்த்ததே கிடையாது. அதான் ஏன் நேரம். நீ கத்து வச்சிருக்க ஓவியம் உன்னை பிச்சைக்காரனா வச்சிருக்குது. ஆனா நீ பெத்து வச்சிருக்கிற குழந்தை உன்னை பணக்காரனாக்க போகுது. என்ன சொல்றீங்க? அது ரோட்ல பேசுற விஷயம் இல்ல. வீட்டுக்கு வா, விவரமா பேசுவோம். எஸ், உன் குழந்தை மல்லிகா என் அண்ணன் பொண்ணு துர்கா மாதிரியே இருக்கா. துர்கா பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் ஏன் கைக்கு வரணும்னா மல்லிகா துர்காவா மாறணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? துர்கா சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை அப்படியே டைரியில எழுதுற பழக்கம் உள்ளவ. இப்ப அந்த டைரி என் கையில தான் இருக்கு. அந்த டைரியை வச்சுக்கிட்டு மல்லிகாவை துர்காவை மாத்த என்னால முடியும். மன்னிக்கணும், எங்களுக்கு படம் போட்டுதான் பழக்கம், வேஷம் போட்டு பழக்கம் இல்ல. டாய், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நாங்க தர்றோம். அதான் பார்த்தனே, வேஸ்ட் பேப்பர் மாதிரி பணக்கட்டை தூக்கி எறிஞ்சத. அது மாதிரி நியாயத்தினால தூக்கி எறிய முடியாது. அப்ப புரியல? நீங்க ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு நாள் நான் உடந்தே இறக்க மாட்டேன். என் குழந்தைய நீங்க சொல்ற மாதிரி நடிக்க மாட்டா. ஓஹோ, பிரமாதம். டேய், ஒரு பழமொழி சொல்ற. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டா அப்படிங்கிற. நான் சொல்றது கேட்ட உனக்கு மரியாதை இல்லைன்னா குழந்தை அனாதை. உங்க அப்பனை விட்டுறணும்னா நான் சொல்ற மாதிரி நீ துர்காவை நடிக்கணும். நடிப்பியா? மல்லிகா வேணாமா, வேணாமா. பச்சா பஹத் அச்சா. உங்க அப்பனை விட உனக்கு புத்தி ஜாஸ்தியா இருக்கு. வாரே வா. டேய், குழந்தை மனசு மாறினாலும் மாறும். நொண்டிய அது வரைக்கும் நம்ம கஸ்டடியில வச்சுக்க. चल बेटा, नहीं वाड़ा। मल्लिका, मल्लिका
மல்லிகா ஆமா அங்கிள் அவரு என்ன மல்லிகான்னு கூப்பிட்டாரு. அப்படியா? அந்த ஆள் உன்னால அடையாளம் கட்ட முடியுமா? வீட்ல இருந்தாரு. நான் முகத்தை பார்க்கல. ஆனா பாவம் அவர் நொண்டி. அப்புறம் அந்த ஆள் வேற ஏதாவது சொன்னானா? கிட்டுங்கம்மா நானும் அப்பா அப்படின்னு சொன்னாரு. அந்த டூப்பு குழந்தை பேர் தான் மல்லிகா, அப்பா தான் அந்த நொண்டி. துர்கா, நீ உடனே புறப்படு, நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம். கோயிலுக்கா? ஏன் அங்கிள்? அந்த ஆள் அங்கதான் இருப்பான். அவனை பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். அவரு அங்க இருக்க மாட்டாரு அங்கிள். ஏம்மா? நான் கொஞ்ச தூரம் வந்து திரும்பி பார்த்தேன். அப்புறம் 4 தடவைங்க அடிச்சு இழுத்துட்டு போயிடாங்க. அப்படியா? அப்படின்னா எவன்டா அவன் இந்த நேரத்துல தண்ணி அடிக்கிறது தொந்தரவு பண்ணிட்டு? நீயா? நானே தான். நீ எப்படி இங்க வந்த? சரி சரி, யாரோ பாத்துட்டு போறாங்க, வா. நீ அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்ச? எதுக்காக வந்த? ஏதாவது பேசணுமா? ஐயோ, நிறைய பேச வேண்டியிருக்கு. நின்னுகிட்டு பேசலாமா இல்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே பேசலாமா? ஏய், தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் கொடுத்தா திமிரா? இது என்னடா வேஷம்? பார்த்தா தெரியல? நொண்டி நொண்டி வேஷம். வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு பிரதர்? நான்சென்ஸ். கெட் அவுட். என்ன பிரதர் இது? இருட்டுல இருக்கும்போது வாங்க வாங்கன்னு சொன்னீங்க, வெளிச்சத்துக்கு வந்தா போங்க போங்கன்றீங்க. திருடனுக்கு தான் வெளிச்சத்துக்கு கண்டா பிடிக்காது, உங்களுக்குமா? பட் ஒன் திங், இப்ப நான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே உண்மையை வெளிச்சத்துக்கு வரும். தூண்டில மீன் பிடிக்கலாம், ஆனா முதலே பிடிக்க முடியாது. அடேங்கப்பா, உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பாம்பு கடிச்சு பொழைச்சவனு இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனு இருக்கான். நான் போட்டிருக்கிறது என்னமோ தூண்டில் தான், ஆனா பிடிக்க போறது இந்த திமிங்கலத்தை. வரல டாப் டக்கறக்குதுப்பா. அலேக். அல்லேக்கோ எங்கயா புட்ட? உன்னை அம்மா நேரம் தேடி நிக்கறா. அம்மா, இது ஆக்ட் சூப்பரா இருக்குதா? சூப்பராக்கிதா? பழக்க தோஷம் அது ஒண்ணு இல்லம்மா. இந்த டூப்ளிகேட் குழந்தையோட அப்பனை இங்கதான் இங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சந்தேகப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன டிராமா போட்ட பாய வசமா மாட்டிக்கிட்டான். மெய்யாலுமா? மெய்யாலுமே தான். எப்படியாவது அந்த நொண்டியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சு போயிடும். பரவாயில்லையே, ஆளு ஐச கில்லாடி வைக்கிறா. நம்ம மூளை கொஞ்ச நாளா நமுத்து போயிருந்தது, நீதான் சூடேத்தி சுறுசுறுப்பாக்கிட்டிய. யோ, உன் மூளை தான் சுறுசுறுப்பாக்கிதுன்னா கை அதை விட சுறுசுறுப்பாக்கிட்ட. நான் அறிவாளிங்கிறத நிரூபிச்சிட்டேன், இப்போ ஆம்பளைங்கிறத நிரூபிக்க வேண்டாமா?